முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு தன்னோட பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அதுக்காக உலகத்துல இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான தொண்டர்களும், ரசிகர்களும் அவருக்கு இப்ப வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தான் ரொம்ப உயிரா நினைக்கக்கூடிய தன்னோட ரசிகர்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு வாழ்த்தும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூரிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்க தரப்புல தகவல் கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தமிழ்நாட்டு முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவியேத்து அவருக்கு வரக்கூடிய முதல் பிறந்தநாள் இது அப்படிங்கிறதால தான் இப்ப ரசிகர்கள் இந்த ஒரு பர்த்டேவை ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஊர்கள்லயும், எல்லா மாவட்டங்கள்லயும் தாவேகா நிர்வாகிகளும், தொண்டர்களும் நிறைய பேருக்கு அன்னதானம் போடுறது, நிறைய உதவிகள் செய்யறது, ரத்த தானம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி அவங்க விஜய் அவர்கள் பிறந்த நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள், தொண்டர்கள் எக்கச்சக்கமான அரசியல் தலைவர்கிட்ட இருந்து வாழ்த்துக்கள் வர்ற மாதிரியே அவங்க குடும்பத்தார்கிட்ட இருந்து வாழ்த்துக்கள் வந்திருக்குது. குறிப்பா இன்னைக்கு காலையில விஜய் அவர்களுக்கு முதல்ல கால் பண்ணி விஷ் பண்ணது அவங்க அம்மா அப்புறம் அப்பா, இவங்க 2 பேர் தான் அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்குதாம். காலையில தூங்கி எழுந்ததுக்கு பிறகு முதல் வேலையா தன்னோட அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு தன்னோட வேலையை தொடங்குறதுக்கான வேலையில தான் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காராம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல விஜய் அவர்களுக்கும் அவங்க மனைவி சங்கீதாவுக்கும் இடையில ஒரு விவாகரத்து விஷயம் போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜூன் 15ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது 2 பேரும் விர்ச்சுவலா நாங்கள் அப்பியர் ஆகிறோம் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை முன் வச்சிருக்காங்க. அதனால ஆகஸ்ட் மாதம் இந்த வழக்கை நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் விவாகரத்து செய்திகள் ரொம்ப பூதாகரமாக வெடிக்கும் போது, இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவரோட மனைவி சங்கீதா அவங்க இந்த ஒரு விவாகரத்து இஷ்யூவுக்கு முன்னாடி நிறைய பர்த்டேவை விஜய் அவரோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு நிறைய கிஃப்டை கொடுத்து அவங்க எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்களாம். இப்போ அது எல்லாத்தையும் அவங்க ரொம்ப பயங்கரமாக மிஸ் பண்ணுறதாகவும், அந்த ஒரு காரணத்தால் இப்போ அவங்க பிரிஞ்சு வாழ்ந்தாலும், கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிட்டு இருந்தாலும் தன்னோட வாழ்த்துக்களை தன்னோட மாமனார் மாமியார், அதாவது விஜய் அவரோட அப்பா அம்மா மூலயமா விஜய் அவர்களை கன்வே பண்ண சொல்லி ஒரு வாழ்த்து செய்தியை ஒன்று அனுப்பியிருக்காங்களாம். என்னதான் செலிபிரிட்டியாக இருந்தாலும் அவங்க கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வாழ்ந்தாலும் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமும் கூட தன்னோட கணவரை பற்றி மனைவியும், மனைவியை பற்றி கணவரும் பல மேடைகளை ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. குடும்ப வாழ்க்கை வேற, அரசியல் வேற, பர்சனல் வேற அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான் சங்கீதா அவங்க கிட்ட இருக்குதாம். சொல்லப்போனால் தன்னோட கணவருக்கும், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சு வாழ்ந்தாலும் தமிழ்நாடோட முதலமைச்சர் அதே மாதிரி தன்னோட பிள்ளைங்களுக்கு அப்பாங்கிற ஒரே ரீசனுக்காக நேற்று தந்தையர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவங்களோட ஃபேமிலி மூலயமா விஜய் அவர்களுக்கு சங்கீதா அவங்க பிறந்தநாள் வாழ்த்துக்களை கன்வே பண்ணியிருக்காங்க. இதை கேட்டு விஜய் அவர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.